கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசிர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவை ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளைப் போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, இன்னும் நீ 7 தரம் போய் பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார். சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார். பெருமழையின் இரைச்சலை கேட்டார் என்றும் தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். என கருமையானவர்களே, எவைகளிலெல்லாம் தோல்விகளோடும் நஷ்டங்களோடும் இழப்புகளோடும் மனக்காயங்களோடும் இருக்கிறீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ, அவைகளில் சிறிய காகத்தை கொண்டு எப்படி எலியாவிற்கு பலத்தை கட்டளையிட்டாரோ, சிறிய அடையை கொண்டு எப்படி சாரிபாத் விதவைக்கு மரணத்திலிருந்து காப்பாற்றி ஜீவனை தந்தாரோ, சிறிய மேகத்தை கொண்டு பெருமழையின் இரைச்சலை எப்படி கேட்க செய்தாரோ, அப்படியே இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பெருமழையின் இரைச்சலை கேட்க செய்து ஆசிர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.